கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதம் 57வது வசனம். சங்கீதம் 119 வசனம் 57. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கென்று அநேக காரியங்கள் சொந்தமாக இருக்கிறது. இன்னும் நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்காக நாம் முயற்சி எடுக்கின்றோம். இன்றைக்கு உறவுகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பெற்றோர் என்ற உறவு நமக்கு இருக்கிறது, உடன் பிறந்தவர்கள் என்ற உறவு இருக்கிறது, இன்னும் உறவினர்கள் என்ற உறவு, அதை தாண்டி நண்பர்கள், இன்னும் அறிமுகமானவர்கள் என்றெல்லாம் நாம் உறவுகளை நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றோம். அதே வண்ணமாக உடைமைகளை நாம் சொந்தமாக்கி வைத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நிலம் போன்றவைகள் நமக்கு சொந்தமாக இருக்கிறது, வீடு சொந்தமாக இருக்கிறது, வாகனம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது, பதவிகள் நமக்குரியதாக இருக்கிறது, செல்வாக்குகளை நாம் நமக்குரியதாக ஆக்கி கொள்ளுகின்றோம். இப்படி அநேக காரியங்களை நமக்கென்று இந்த உலகத்தில் தெரிந்து வைத்து கொள்ளுகின்றோம். ஏன் அதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், அவையெல்லாம் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு நமக்கு உறுதுணையாகவும் உதவியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இவற்றையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். உறவுகள் நமக்கு மிக அவசியம் என்று சொல்லுகிறோம். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் ஏற்ற இறக்கத்தின் நாட்களில் அந்த உறவுகள் நமக்கு துணையாக இருக்கும் என்பதற்காக. பொருளாதாரம் அல்லது உடைமைகள் நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். காரணம், இந்த உலகத்தில் நாம் சுகமாய் வாழ்வதற்காக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இப்படி நமக்கு இந்த காரியங்களெல்லாம் சொந்தமாக்கி கொள்வதில் தவறு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை. இந்த உலகத்திலே நாம் வாழ்வது என்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு அனுகூலமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உறவுகளும் முக்கியம், உடைமைகளும் முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் அவை எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு இருக்க வேண்டிய ஒரு உறவு அல்லது ஒரு அடைக்கலம், ஒரு சொந்தம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளாக இருக்க வேண்டும். அதுதான் முதலாவது உறவாகவும் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் எல்லாவற்றையும் விட அதிகமாக அது இருக்க வேண்டும். கடவுளோடு கூட நமக்கு இருக்கிறதான உறவு, அதை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் தாவீது குறிப்பிடுகின்றார். கர்த்தாவே, நீரே என் பங்கு. இந்த உலகத்தில் ஆண்டவரே, நீர் மட்டும்தான் ஆண்டவரே எனக்கு பங்காக இருக்கிறீர், என்னுடைய போஷனாக, எனக்கு சொந்தமானவராக நீர் இருக்கிறீர் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக இந்த உலகத்தில் அநேக உறவுகளை நமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றோம், உடைமைகளை சொந்தமாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி அல்லது எல்லாவற்றுக்கும் முதன்மையானதாக நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சொந்தம், நமக்கு இருக்க வேண்டியதான பங்கு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அது கடவுளாகத்தான் இருக்க வேண்டும். கடவுளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்குரிய பங்காக, நம்முடையவராக அவரை நாம் சொந்தமாக்கி கொள்ளுதல் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேக மக்கள் கடவுளை குறித்ததான சிந்தை வரும்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால், எனக்கு கடவுளை தேடுவதனுடைய அவசியம் தற்பொழுது எனக்கு இல்லை. நான் இளைஞனாக இருக்கின்றேன், படித்து கொண்டிருக்கின்றேன், வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், எப்பொழுது எனக்கு இந்த கடவுளை தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் நான்
வாழ்ந்து சாதிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் சாதித்து இந்த உலக வாழ்க்கையை நான் அனுபவித்து வாழ்ந்து வயது செல்லும் காலத்தில் நான் கடவுளை தேடினால் அது எனக்கு போதும் என்று நினைக்கின்றார்கள். ஒரு உண்மையை மறந்து விடுகிறார்கள். அது என்னவென்றால், கடவுள் இல்லாமல் நீங்கள் சாதிப்பதை காட்டிலும் கடவுள் துணை கொண்டு சாதிப்பது என்பது அது அத்தனை மேன்மை நிறைந்ததாக இருக்கும். வேதத்தில் பல உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதன் கடவுளை துணையாக தன்னுடைய பங்காக வைத்துக்கொண்டு செயல்படுகிற ஒரு மனிதனுக்கும் கடவுள் இல்லாமல் செயல்படுகிற மனிதருக்குமான வித்தியாசத்தை வேதத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்க முடியும். விசேஷமாக குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வரும்பொழுது, சீஷர்கள் ஒரு நாள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்காத படுதோல்வியான ஒரு காரியத்தை நாம் சிந்தித்தோம். அந்த முழுவதும் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. இயேசு அவர்களோடு அப்பொழுது இல்லை. அடுத்தபடியான வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் அவரிடத்தில் வருகின்றார். அவர் பேசுகின்றார். படகுக்கு வலது புறத்தில் வலையை போடுங்கள் என்கிறார். அப்படி கீழ்ப்படிந்து அவர்கள் வலையை போட்ட பொழுது படகு நிரம்பத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தார்கள். ஆம், ஒரு மனிதன் இயேசுவோடு இருக்கும் பொழுதும் இயேசு இல்லாமல் இருக்கும் பொழுதும் மாபெரும் வித்தியாசம். ஆகவே தான் நான் வயது சென்ற பிறகு நான் கடவுளை தேடிக்கொள்ளுகின்றேன். என்னுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு நான் பென்ஷன் வாங்கி கொண்டு என் குடும்பத்தை நான் சீர்படுத்திவிட்டு என் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணத்தை நான் செய்து வைத்துவிட்டு அவர்களுக்கான வருமானத்தை எல்லாம் நான் நிரந்தரமாக்கிவிட்டு அதற்கு பிறகு கடவுளை நான் தேடுவதும், அதற்கு பிறகு நான் கடவுளுக்காக ஊழியம் செய்வேன் என்று சொல்லுவதும், அதற்கு பிறகு கடவுள் காரியத்தில் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன் என்று காண்பித்து கொள்ளுதல் இருக்கிறதே, அது மிகவும் வேதனைக்குரிய ஒன்றாகத்தான் அது பார்க்கப்படுமே தவிர அது பிரமிப்புக்குரிய ஒன்றாக ஒரு காலம் அது பார்க்கப்படாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் இருந்து நமக்கு துணையாக இருக்க வேண்டுமென்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஞானி சொல்லித் தருகின்றான், வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லித் தருகின்றார். எப்பொழுது நினைக்கப்பட வேண்டும்? வாலிப பிராயத்தில் நாம் இளைஞர்களாக இருக்கும் பொழுது நினைக்கப்படவில்லை. ஏன்? அப்பொழுதே கடவுள் துணையாக இருப்பாரானால், அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வாரானால், அந்த நேரத்திலிருந்தே கடவுள் நம் பங்காக இருப்பாரானால், ஒவ்வொரு காரியமும் அவ்வளவு சிறப்பாக அழகாக கடவுள் நம்மை நடத்த முடியும். அதை விடுத்து நான் வாலிப வயதில் என் வாழ்க்கையை நான் இஷ்டப்படி நான் வாழ்வேன், அதற்கு பிறகு வயது சென்ற பிறகு கடவுளுக்காக மாபெரும் காரியங்களை நான் சாதிக்கும்படி என்னை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுவது நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகின்ற ஒரு காரியமாக இருக்கும். தாவீது தன் இளைஞனாக இருக்கும் பொழுதே கடவுள் மீது அவன் பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு மனிதராக இருந்தார். தாவீதுடைய வைராக்கியம் அவன் சிறுவனாக இருக்கும் பொழுதே இருந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே தான் தாவீதின் வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமான ஒரு வாழ்க்கை. தாவீதின் முடிவை குறித்து சொல்லும் பொழுது அவன் நீண்ட பரிபூர்ணமான ஆயுசு உள்ளவனாகவும் ஐஸ்வர்யம் நிறைந்தவனாகவும் அவர் வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடித்தார் என்று எழுதுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தாவே நீரே என் பங்கு என்று தாவீது கடவுளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டபடியினால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கடந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்டதான அர்ப்பணிப்பை நாம் கடவுளிடத்தில் நாம் காண்பிக்க வேண்டும். ஏன்? தாவீதை போல நீங்களும் நானும் வெற்றியாய் வாழ வேண்டும் அல்லவா? ஒப்பு கொடுப்போம், நாமும் சொல்லுவோம், கர்த்தாவே நீரே என் பங்கு என்று சொல்லி. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து இந்நாள் முழுவதும் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தந்து
தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.